ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த சேனல் வீடியோஸில் பார்த்துட்ருக்குறோம். கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது இந்த சேனலில். டைரெக்டாக சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, அது உங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்த மறுநாள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, நான் நேற்று தூங்கிட்டு இருந்தேன், அப்போ நீ கூப்பிட்ட, அது எனக்கு தெரியல, இப்போ தான் நான் அதை பார்த்தேன். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன வீடியோவுடைய தொடர்ச்சி. அந்த வீடியோவில் என்ன பார்த்தோங்கிறத சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். முந்தின நாள் முழுசாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதை சொல்லணும். எஸ்டர்டே ஐ வாஸ் ட்ராவலிங் த ஹோல் டே. நைட்டு வீட்டுக்கு வந்தீங்க, ஐ ரீச்டு ஹோம் அட் நைட். நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, தென் ஐ வாஸ் டயர்டு, அதனால் நல்லா தூங்கிட்டீங்க, ஸோ ஐ ஸ்லெப்ட் வெல். இந்த சுச்சுவேஷனில் சென்டென்சஸை எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, அது உங்களுக்கு தெரியல. மறுநாள் இந்த விஷயத்தை சொல்கிறீங்க. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது, அந்த கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறதுக்கு வென் இல்லைன்னா ஒயில், இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்லீப் அப்படின்னா தூக்கம். இப்போ வென் யூ ஸ்லீப் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது. ஓகே, நீ தூங்கும்போது, இந்த யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ வென் யூ ஸ்லீப் அப்படின்னா நீ தூங்கும்போது அப்படின்னு அர்த்தம். வென் யூ ஸ்லீப், வென் யூ ஆர் ஸ்லீப்பிங், ஐஎன்ஜி வந்துருச்சு பாருங்கள். ஐஎன்ஜி வந்தாலே இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங் அப்போ தூங்கி கொண்டு. ஓகே, ஆர் ஸ்லீப்பிங், இந்த ஆருங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? அந்த நேரத்தில் ஒரு செயல், ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வென் யூ ஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது. அந்த ஆர் அப்படிங்கிறத வேர்னு மாற்றிட்டோம்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வென் யூ வேர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கி கொண்டிருந்த போது. தமிழ் வார்த்தைகளை பாருங்கள், கொண்டிருக்கும் போது, கொண்டிருந்த போது. சிச்சுவேஷன் இது தானே. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கீங்க, நேற்று நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன், ரொம்ப டயர்டாயிட்டேன், வீட்டுக்கு லேட்டாக வந்தேன், நைட்டு நல்லா தூங்கிட்டேன், அப்போ நீ கூப்பிட்டுருந்தப்ப நான் நல்லா தூங்கிட்டேன். இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நான் நேற்று நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அப்போ நான் அப்படின்னு வர்றப்ப ஐ வந்துடும். இதில் வென் யூ வேர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கி கொண்டிருந்த போது அப்படின்னு இருக்கு. நான் வர்றப்ப ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு வரும். கால் அப்படின்னா கூப்பிடுறது. யுவர் ஃப்ரெண்டு, உங்களுடைய நண்பர். யுவர் ஃப்ரெண்ட் கால்ட் யூ, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டார். இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மொபைலில் கூப்பிட்டாரு. வென் யூ வேர் ஸ்லீப்பிங், யுவர் ஃப்ரெண்ட் கால்ட் யூ. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ தூங்கி கொண்டிருந்த போது, அந்த போது அப்படிங்கிறதுக்கு ஒயில் யூஸ் பண்ணலாம், வென் யூஸ் பண்ணலாம். மொபைலில் கூப்பிட்டப்ப உங்களுக்கு தெரியலை, அதை சொல்ல போகிறோம். யூ டிட் நாட் நோ, உங்களுக்கு தெரியவில்லை. இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே வேர்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேர்பில் பார்த்தா தான் அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். இதில் நோ அப்படின்னு தான் இருக்குது, அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இது எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, டிட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். யூ டிட் நாட் ஈட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அடுத்த சென்டென்ஸில். யூ டிட் நாட் ஈட், இந்த ஈட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அதாவது V1, ஆனால் டிட்டு வந்திருக்கு, அதனால் இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ யூ ஏட், அதில் பாருங்கள் டைரெக்டாக ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட் அப்படின்னு வந்துடுது. நெகட்டிவ் வர்றப்ப டிட் யூஸ் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் ஃபார்ம் வருது. யூ ரேன், யூ டிட் நாட் ரன். யூ ரோட், யூ டிட் நாட் ரைட். இப்போ பாருங்கள், வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டிருந்த போது, யூ கால்டு மீ, நீ கூப்பிட்ட. ஐ டிட் நாட் நோ, அது எனக்கு தெரியாது, ஸோ ஐ கால் யூ நவ், அதனால் இப்போ நான் உன்னையே கூப்பிட்றேன். இதே டென்சஸ் யூஸ் பண்ணி இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் நேற்று வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது, வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க வந்தாங்க, அவங்க பணம் பெற்று சென்றார்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க வந்தாங்க
அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க பணம் பெற்று சென்றாங்கங்கிறத சொல்லணும். ஒர்க், டூ, ரிசீவ் இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக யோசித்து அந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், எந்த இடத்துல வென் யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன எங்கே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தே கேம் எஸ்டர்டே, நேற்று அவர்கள் வந்தார்கள். ஓகே, தே அவர்கள், கேம் அப்படின்னா வர்றது, எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. வென் யூ வேர் ஒர்க்கிங், வென் யூ வேர் ஒர்க்கிங் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது. வென் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ஒர்க்கிங், நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது நிகழ்காலம். வென் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அந்த வென் சேர்த்தா போது அப்படிங்கிறது வருது. தே ரிசீவ்டு மணி, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ எல்லா சென்டென்ஸையும் சேர்த்து சொல்லுங்கள். தே கேம் எஸ்டர்டே, அவங்க நேற்று வந்தாங்க. வென் யூ வேர் ஒர்க்கிங் தே ரிசீவ்ட் மணி, நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவங்க பணம் பெற்று சென்றனர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, மூணாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். நான் சென்ற மாதம் சென்னையில் எனது சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்று வந்தேன். ஸோ இது கடந்த காலம். லாஸ்ட் மந்த்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்போது நான் எனது தம்பியை பார்த்தேன். என்னோட தம்பியை பார்த்தேன். அவன் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். விசிட் ரிலேட்டிவ்ஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், எந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. கிராமர் மிஸ்டேக் அது வரட்டும், அது வந்தாலும் பரவாயில்ல. முதல்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் மந்த், போன மாதம், ஐ வாஸ் விசிட்டிங் மை ரிலேட்டிவ்ஸ் ஹோம் இன் சென்னை. நான் ரிலேட்டிவ்ஸ் ஹோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஐ விசிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ விசிட்டட் மை ரிலேட்டிவ்ஸ் ஹோம் இன் சென்னை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். அட் தட் டைம், அந்த நேரத்தில், ஐ சா மை யங்கர் பிரதர். பிரதர் அப்படின்னு சொன்னால் சகோதரர் அப்படின்னு அர்த்தம். அது இளைய சகோதரரா மூத்த சகோதரரா அப்படிங்கிறதுக்கு யங்கர் பிரதர், எல்டர் பிரதர் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஐ சா மை யங்கர் பிரதர். யங்கர் பிரதர் அப்படின்னா தம்பி. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர், இப்போவும் அவர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷனை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. கரெக்டான டென்ஸ் அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரியாக தெரிஞ்சவங்ககிட்ட, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு புது சுச்சுவேஷனில் எப்படிலாம் இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.